ஆக்டர் அஜித் அவருடைய பிறந்த நாளுக்காக தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்கள்ல தீனா அண்ட் பில்லா படங்கள்ல ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன செலிப்ரேஷன் இருக்கும்ல, அப்போ செலிப்ரேட் பண்ணும்போது நம்ம தளபதியோட கில்லி போஸ்டரையும் கிழிச்சிருக்காங்க. அதாவது இந்த வீடியோ மூலியமா நீங்களே அதை பாருங்க. தென் இந்த சம்பவம் நடந்தது எங்கன்னா சென்னை காசி தேட்டரில். அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட தளபதி ஃபேன்ஸ் மியூச்சுவல் ஆகி அஜித் அவர்களுக்காக வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க பிறந்த நாளுக்காக. ஸோ ரசிக மனப்பான்மையெல்லாம் விட்டுட்டு விஷ் பண்ணப்போ இது மாதிரி பண்ணது தளபதி ஃபேன்ஸை இன்னும் கோவப்படுத்தி இருக்கும். ஆனால் இப்போ இருக்க தளபதி ஃபேன்ஸ்னால இதை எப்படி எடுத்துக்கிறதுன்னு கூட தெரியாது. ஏன்னா தளபதி பொலிட்டிக்கல் போனதுனால தளபதி ஃபேன்ஸ் எது பண்ணாலும் அது தப்பாக பார்ப்பாங்க. ஸோ தளபதியே சொல்லியிருக்காரு, அது மாதிரியே நாமளும் இருந்துட்டு போயிடுவோம். வேணாம் சகோதரா, வேணாம். நம்ம யார் மனசையும் புண்படுத்த வேணாம். நமக்கு அது வேலையும் இல்லை, நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஆனால் அப்போ எதுவுமே பண்ண வேணாமா அவங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாள் காலம் பதில் சொல்லும். ஸோ வெயிட் பண்ணுவோம். நம்மளை நம்பி தான் தளபதி அரசியல் இறங்கியிருக்காரு. ஸோ அதை நாம புரிஞ்சுக்கணும். தென் ஒருத்தருடைய தற்கொலைத்தனத்தினால எல்லாத்து மேலேயும் பழி போடுறதும் தப்பு. ஸோ இக்னோர் பண்ணிட்டு நம்ம தளபதியை எப்பெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு தோணுதோ அப்போ செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடுவோம். இது மாதிரி தற்கொலைத்தனத்தை அவங்க எப்பெல்லாம் பண்ணுறாங்களோ பண்ணிட்டு போகட்டும். அதாவது தளபதி ஸ்டைலில் பிளேடு மேலே எப்போ நம்பிக்கை வச்சாங்களோ அப்போவே அவங்களுடைய ஆட்டங்காலின்னு. ஆனால் ஒருத்தருடைய எச்சத்தனத்தை நாமளும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இக்னோர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி சம்பவங்களை. தென் ஃபைனலாக அஜித் அவர்களுடைய ஃபேன்ஸ் இது மாதிரி பண்ணதை பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இது மாதிரியே தளபதி பற்றின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.